welcome to next video. Actually இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம வந்து ஒரு ரிலேஷன் பாக்ஸ் அப்படின்னா என்னன்றது பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னீங்கன்னா where I download web control panel for PHP, because lots of web control panel is available already. I told to you like WAMP, LAMP and then for what XAMPP. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு XAMPP web control panel தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். XAMPP web control panel டவுன்லோட் பண்ண போகிறோம். யாருக்கு அப்படின்னீங்கன்னா PHPக்கு. சரி, இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இப்போ என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த XAMPP வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த XAMPP ஹேஸ் ஃபீச்சர்ஸ் we should read everything. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம், ஒரு திங்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னம்னா இட்ஸ் a nature of human being. What is that? Then we are not read the description. நம்ம வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should read the descriptions about that product. அது வந்து கொஞ்சம் ரீட் பண்ணோம்னா கொஞ்சம் பெட்டர். ஸோ ஏன் சார் இது சொல்ல வரீங்க அப்படின்னீங்கன்னா சேம் திங் ஹியர் ஆல்சோ we should follow. ஸோ இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 7.4 and then 20. ஸோ மேஜர், மைனர் அண்ட் அப்டேட்டட் வெர்ஷன் சொல்லலாம், இல்லாட்டி பில்டு வெர்ஷன் சொல்லலாம். மூணாக டிவைட் பண்ணிடுவாங்க இப்போ வந்து. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி அப்படின்னீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் த மேஜர், மைனர் அண்ட் அப்டேட்டட் வெர்ஷன். இப்போ நம்மளுக்கு இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மேஜர் தான் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா யூ டோன்ட் கன்சிடர் த மைனர். இப்போ மேஜர் அண்ட் மைனர்ஸ் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட். சார் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 5.6 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது XAMPP 5.6. நம்மளுக்கு PHP 5.6 தெரியுமா, PHP 7 தெரியுமா, PHP 8 தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ PHP 5.6 satisfy object based programming language only. கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து 97% companies are develop that company websites on and only by 5.6. அவங்க இன்னும் வந்து 7க்கு வரல. அவ்வளோ தூரம் வந்துட்டு சார் இப்போ 5.6னா ஆல்மோஸ்ட், எஸ் தட் இஸ் ஆல்மோஸ்ட். ரொம்ப ஆதி காலத்து இது அப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு 8 years பேக் அப்படின்னு கூட, எக்ஸாக்டாக 8 years பேக், அவ்வளோதான். 2013 இட்ஸ் டு பீக் 5.6. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா they are introduce lots of updated version even in 5.6 as well as 7 also. ஸோ இப்போ வந்து நம்ம சொல்ல வர்றது என்னன்றதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வந்து PHP 5.6 அப்படின்னீங்கன்னா தட் இஸ் மெயின்லி satisfy ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன சார் அப்படின்னீங்கன்னா ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாட் சப்போர்ட் இன்ஹெரிட்டன்ட் டெக்னிக்ஸ். அதாவது நீங்கள் வந்து இங்கே வேணாலும், ஏன்னா எல்லாமே நம்ம எழுதிட்டே இருக்க முடியாது, அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ வந்து ஹியர் ஐ எம் நாட் டைப் இட். PHP 5.6 support object based programming language only. Object based programming language only. So if you want support even object based programming language with the intro. வந்து இன்ட்ரோல தான் வருது. object oriented programming language, you know that very well. Object oriented programming. சார் அந்த எஸ்ஸுக்கு என்ன சார் ஃபுல் ஃபார்ம்? சிஸ்டம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்ட்ரோ 1. ஸோ இதில் வந்து அடுத்த லெவல் இப்போ வந்து வி ஷுட் என்ட்ரிங் த நெக்ஸ்ட் லெவல் தான். சார் ஐ வாண்ட் லேர்ன் வெரி வெல் 7x இப்படி சொல்லிடுங்க. இப்போ சொல்லும்பொழுது நம்மளுக்கு வந்து இனிமேல் வந்து 7xன்னு சொல்லிடும். 7 ஃபார் மேஜர் வெர்ஷன், X ஃபார் minor version, you know that. Support object based programming language and object based programming language and object oriented programming language depth.
இன்னும் வந்து உங்களுக்கு டீப்பாக இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டெப்த் வித் எம்விசி ஃபீச்சர்ஸ் ஆல்சோ. ஸோ இதில் எம்விசி மாடல் வியூ கண்ட்ரோலர் ஃபீச்சர்ஸும் அதுக்குள்ளாரே நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு இட்ஸ் அ மோஸ்ட் யூஸ்ஃபுல் PHP 7. சரி சார், இப்போ PHP 8 அப்படின்னீங்கன்னா என்னென்னா நம்ம அதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இஃப் யூ வாண்ட் இன்ட்ராக்ட் வித் API அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் இன்டகிரேட் பிளக்கிங்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா PHP 8 இஸ் மோர் யூஸ்ஃபுல். ஸோ அதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். இப்போதைக்கு எனக்கு வந்து அதை பற்றி ஒரு எக்ஸாக்ட் ஐடியா எனக்கு இல்லை. PHP 8 பற்றி எனக்கு எக்ஸாக்ட் ஐடியா இல்லை பிகாஸ் ஐ ஃபர்கட் இட் எக்ஸாக்ட்லி. தட் இஸ் ட்ரூத் வேர்ட். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு PHP 7 அப்படிங்கிற போது தட் இஸ் சப்போர்ட் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெப்த் as well as சப்போர்ட் ஆல்சோ மாடல் வியூ கண்ட்ரோலர் ஃபீச்சர் ஆல்சோ. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு மாடல் வியூ கண்ட்ரோலர் ஃபீச்சர் ஆல்சோ அதுவும் அதில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு இருக்காங்க. சரி சார், இப்போ வந்து நான் வந்து PHP வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னீங்கன்னா ஒன்லி ஒன் டிஃப்ரெண்ட், தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாட் சப்போர்ட் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். இப்போது இந்த இன்னரிட்டன்ஸ்ன்னு இல்லை அப்படின்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலி பிரேக் த polymorphism, abstraction and then inheritance. Inheritance இல்லைனாலே நமக்கு அப்போ rest of things is also not found like polymorphism, encapsulation and then for what? Encapsulation is excuse from inheritance concept. Inheritance concept encapsulation சேர்க்காதீங்க. இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் இல்லை அப்படின்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பாலிமார்ஃபிசம்ன்ற ஒரு கான்செப்ட் கிடையாது, இன்னொன்று வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ இதில் மட்டும்தான் ஊப்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். ஊப்ஸ் லாங்குவேஜ் சப்போர்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஃபுல்லாக எழுதுறதுக்கு வேர் ஆஸ் இது வந்து ஷார்ட் ஃபார்ம், வேர் ஆஸ் ஊப்ஸ் அப்படியே உல்ட்டா. So object based programming language not support inheritance concept, but object oriented programming language support inheritance concept அப்படின்னா இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு தெரியுது. இப்போ சில பேர் வந்துட்டு 5.6 இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் டெவலப்ட் தேர் வெப்சைட்ஸ் பை 5.6. ஸோ அதுவும் வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலியமாக தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படி அப்டேட் பண்ணுறாங்கன்னா இன் ஃபியூச்சர் மாடியூல்ஸ் வி ஷுட் டெவலப் ஒன் அண்ட் ஒன்லி பை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது ஏற்கனவே இருக்கிற மாடியூல்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்போ இனிமேல் வரப்போகிற மாடியூல்ஸ் எல்லாமே எதில் டெவலப் பண்ணணும்னு லைக் பண்ணுறாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பிகாஸ் தே ஆர் வாண்ட் மோர் செக்யூர் ப்ளஸ் தே ஆர் வாண்ட் டு டெவலப் ஆப் வித்தின் லோயஸ்ட் காஸ்ட். ஸோ ஒரு கொஞ்சோண்டு அமௌண்ட்டில் நிறைய செக்யூரிட்டி உள்ள ஒரு ஆப் டெவலப் பண்ணணும் அப்படின்னு லைக் பண்ணுறாங்கன்னா வி ஷுட்